வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வழக்கமாக உபயோகப்படுத்துகிற சாப்பாட்டு அரிசியில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி. வெங்காயம் லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 30-40 செகண்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 4 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இது அளவான காரத்தில் தான் இருக்கும். ஒரு கேரட் பொடியாக நறுக்கினது. ஒரு 30 செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாம். 300 கிராம் அளவுக்கு ஒரு கிளாஸ் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விடணும். சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக சீரக சம்பாவில் செஞ்சால் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் எப்பவும் சாதத்துக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், இது கரெக்டாக இருக்கும். 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி நான் 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் எப்பவும் சாதத்துக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச நெய் சோறு ரெடி ஆயிருச்சு. சாதமும் ரொம்ப மிருதுவாக வெந்திருக்கு, அதே சமயம் உதிரியாகவும் இருக்குது. ஒரு பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டு கலந்து விட்டுடலாம். இதுக்கு சைடிஷாக காலிஃப்ளவர் சில்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.